வாய்ஸ் கேட்குதா? கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். ஹாய் ட்ரீம், ஹாய் சுவாமி, ஹாய் செல்லங்களே, ஹாய் செல்லம். வாய்ஸ் மட்டும் கேட்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, கேட்குது கேட்குது. ஓகே டியா. ஹாய் சுவாமி, ஹாய் கணேஷன், ஹாய் கணேஷன், ஹாய் ஹாய் செல்லங்களே, ஹாய் சரோ. எப்படி சீக்கிரம் வந்தாலும் லேட் ஆகிடுதியா? சீக்கிரம் தூங்கினா தான் நான் காலைல எழுந்திரிக்கவே முடியும். பட்டு காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் போடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தீபா ஹாய், தீபா ஹாய், பஜ்ஜி ஹாய் டியர், ஹாய் சந்தோஷ், ஹாய் ராஜா, ஹாய் ராஜா. குத்து சரவணன், யோகநாதன், பிரசாந்த், கேட்டு, நவ்சத் அலி, மாரிமுத்து, பிரசாந்த், ராஜா, ஜாய். காய்ஸ் வெல்கம் வெல்கம், வாங்க. இப்போ தான் வந்துச்சு நோட்டிஃபிகேஷனாக, ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டேன். வாங்க வாங்க தங்கம், வாங்க தங்கம். இப்போவே தள்ளாடுறதா, சீக்கிரம் முடிச்சுட்டு தூங்கினா தான் காலைல எழுந்திரிக்க முடியும். வேறு ஆல்ரெடி 2 நாளாக தூங்காததுனால உடம்பு என்னமோ மாதிரியே இருக்குது. படுத்தாலே தூக்கம் டக்கு டக்குன்னு கலைஞ்சிருது ஒரு சத்தத்துக்கு. லைவ் டைம் பார்த்துக்கடா, மார்னிங் ஊருக்கு போகணும். போயிட்டு வந்துடுவேன், ஒரு 3 மணி நேரம் தான். டக்குன்னு வந்துடுவேன், ஒரு 11 மணிக்கெலாம் வந்துடுவேன் போயிட்டு. காய்ஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. என்ன பாட்டு மெம்பர்ஷிப் லைவ் ரொம்ப லேட்டாக வரமா? அச்சோ, சாரிங்க சாரிங்க. என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு சேனலில் கரெக்டாக டைமிங் மேனேஜ் ஆகிடுச்சு. செகண்ட் சேனலில் மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஹாய் தலை, ஹாய் தலை, ஹாய். சீக்கிரம் முடிச்சுட்டு தூங்க. ஆமாம் மோனி, தூக்கம் இப்போ தூக்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் நம்ம லைவ் முடித்தோன்னே அந்த டைம் கிடக்குது பாருங்கள். அதில் தான் எனக்கு இப்போ உடம்பு இப்போ ரொம்ப இதாகிட்டுருக்கு. எனக்கு நல்லாவே தெரியுது. திட்டுறாங்க எல்லாம், இப்போ லைவை கட் பண்ணி லைவ் வராதுன்னு சொன்னாலே கேட்க மாட்டேங்கிற, அதை போடுறையே 12 மணியோடு முடிச்சுட்டு தூங்குற மாதிரி லைவை போடு அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, சீக்கிரம் வந்தால் வியூஸ் போகணும்ல. இன்னும் போக போக எனக்கு ரொம்ப வீட்டில் ப்ரெஷர் அதிகமாகுது. எதாக இருந்தாலும் 12 மணிக்குள்ளேயே முடிச்சுட்டு தூங்கிடணும் அப்படின்றாங்க. மோனி குட் மார்னிங். மெம்பர்ஷிப் லைவ் என்றால் என்ன? மெம்பர்ஷிப் லைவ்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். அப்படின்னா அது மெம்பர்ஷிப் லைவ். நீங்கள் எடுக்கிற லெவலை பொறுத்து உங்கள் மன அழுத்தத்தை தீர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஆக்சஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே காய், என்ன பண்ணுறீங்க எல்லோரும்? லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள், பிஃபோர் 12 o'clock 2 சேனல். அதே தான் ட்ரை பண்ணல. இல்லை இப்போ பரவாயில்ல, இப்பப்போ அப்படி அப்படியே டைமிங் வந்து கொஞ்சம் இன்னும் முன்னாடி கொண்டு வரணும். ஆரம்ப காலத்துலலாம் நான் வந்து 92 சேனலை வந்து 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். 1/2 மணி நேரம் தான் லைவ் போடுவேன். பகலில் தான் எனக்கு தெரிஞ்சு 3/4 மணி நேரம்லாம் நான் அதிசயம் போட்டிருக்கிறேன். ஆரம்ப காலகட்டம் 1/2 hour 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் என்னோடய லைவ் டைமிங்கு மொத்தமே. உனக்கு இன்னும் 2 மந்த்து தான் டைம், அதுக்கப்புறம் இப்படியே பண்ணால் ஒத்துக்கவே மாட்டேன். ஆமாம், 2 மந்த்து வரைக்கும் தான் எனக்கு இந்த ஆப்ஷன். 2 மந்த்துக்கு அப்புறம்லாம் வந்து நான் 10-11 மணி வரைக்கும் தான் எனக்கு கையில் ஃபோன் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே இருக்காது என் கையில். லைவ் முடிச்சுட்டு தூங்க, நம்ம நாளைக்கு ஒர்க்கை பற்றி பேசலாம். நான் சொல்லிட்டு தூங்குறேன், விஷயத்த சொல்லிட்டு தூங்குறேன் என்னென்னு. அப்புறம் சிப்பி, என்ன வர வர கிளாம்பு குறையுது. காமலில் எதுவும் கிடைக்காது, ஜாயின் பண்ணால் கிடைக்கும். சிப்பி, நிலா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கு, ஓகேவா? ஓகே சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்குவா. இந்த ட்ரெஸ் ஓகேவா லைவுக்கு? காய்ஸ், இந்த ட்ரெஸ் ஓகேவா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா?
இதையே கட்டிக்கலாமா? கண்ணே கட்டிக்கவா? ஒட்டிக்கவா? ஒட்டிக்கிட்டா? கட்டிக்குமே கட்டிக்கிட்டா? அந்த 2 மந்த்தா 1 மந்த்தா குறைக்க என்ன வழி? அது அந்த வழி உங்களுக்கு அந்த கதை உங்களுக்கு எதுவும் தெரியாது. அதனால தான் நீங்க இப்படி கேட்குறீங்க. அத குறைக்கவே முடியாது. ம். ஆம். ஓ! என் வாயில ட்ரீம்ன்னு வருது. ஒருவேளை மோனியும் கோச்சுக்குவாரோ? என்ன மோனின்னு சொல்றப்ப ட்ரீம் சொல்றீங்க. அப்படி வாயில மாத்தி மாத்தி வருது பேர் வேற. அந்த 2 மந்த் வரைக்கும் தான் நான் இவ்வளோ நேரம்லாம் லைவ் போட முடியும். அதுக்கப்புறம் வருவேன். என்ன 12 மணிக்குள்ளாரே 2 சேனலையும் முடிச்சிருவேன். ஒரு 9 மணிக்கு சிற்பி 92 ஆன் பண்ணோம்னா 10:30 அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சிற்பி 922 ஆன் பண்ணால் 12க்குள்ள வரைக்கும் தான் என் கையில் மொபைல் இருக்கும். அதுக்கப்புறம் என் ஹஸ்ஸோட கண்ட்ரோலுக்கு போயிடும். நான் இப்போ ஏதோ அப்படி இப்படி தத்துக்குத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான் இவ்வளோ நேரம் வரைக்கும். அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க காய்ஸ். நீங்கள் எல்லாருமே வந்து 10, 11 மணிக்கே மெம்பர்ஷிப் லைவ் பார்த்துட்டு நீங்களும் சீக்கிரமாகவே தூங்குவீங்க. ஆமாம், ஓடவோ ஒளியவோ முடியாது. பாப்ஸு வாங்க. பாப்ஸு உங்களோட நேமை நான் எப்படி திரும்ப கண்டுபிடிக்கிறேன்? உங்களோட நேமில் நிறைய ஐடி இருக்குல்ல, இருந்தாலும் உங்களோட நான் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அந்த RT8ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 8 வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன். எஸ், ஒர்க்கு ரொம்ப அதிகம். உங்கள் ஹஸ் ரொம்ப லக்கி. காய்ஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வாங்க, என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும்? எந்த ஊர்லேருந்து கமெண்ட்டை பார்க்குறீங்க? லைவ் பார்க்குறீங்க, சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு கமெண்ட் சத்தமாக பேசுகிறேன், வெளியில் வேறு கேட்குறோம். ஏற்று வீட்டுக்காரன் வேறு தூங்காமல் கழிச்சு வெளியிலேயே நிற்கிறான் வேறு. எவனோ வண்டியை கொண்டு வந்து நடுவில் மோதுனானா என்னன்னு தெரியல. எவன்டா மோதுனதுன்னு இப்போ ஒரே சத்தம் போட்டுகிட்டே இருந்தான். நான் திருட்டுத்தனமாக யாரோ மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கான்ல, அவன் எங்களையே நோட் பண்ணிட்டு இருப்பான். நானே ஆசைச்சோடிய வெளியில் போனாலே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பாரு கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பான். கழிச்ச நேரத்தை நான் கீழே இறங்குறது பெஸ்டியை சுற்றி போட்டு வாசலில் போட்டு அதை நான் பார்த்துட்டேன். அப்போ உடனே நான் அப்படியே மூச்சை திருப்பிட்டு காலை கழுவிட்டு போயிட்டேன். ரகசியமாக சொல்கிறீங்க? ஆமாண்டா, ரகசியம்தான். இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கப்பட்டு ஓகே, உங்களுக்கு பிடிச்சா ஓகே தான். वाह वाह वाह, क्या कमर है और नबी सुंदर है मेरी. ஐயோ ஹிந்தியில் என்னமோ சொல்கிறான், ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குன்னு சொல்கிறான். அது மட்டும் எனக்கு புரியுது. ஏன்னா அதை மட்டும் நான் ஹிந்தியில் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஐ லவ் யூ எப்படி சொல்லணும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்படி சொல்லணும், நம்ம ஓடி போகலாமான்னு எப்படி சொல்லணும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்க, இதை மட்டும் நான் ஹிந்தியில் கற்று வச்சுருக்கேன். எது மெயினாக நமக்கு வேணுமோ அதை மட்டும் நான் வேர்ட்ஸை கற்று வச்சுருக்கேன். அவன் பொல்லாதவன்டா, அவன் பொல்லாதவன். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணணும், நான் தான் டக்குன்னு ஜாயின் பண்ணேன். அது மெம்பர் லைவ்னு சொல்ல மாட்டியா? போடா கல்லா. அதான் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டல, எப்படின்னு அப்படி வந்து நடிக்கிற போடா. கொஞ்சம் என்ன மாதிரி வயசானவங்க இருக்கும். ஒன்றும் கேட்கல. ஏய், காலம் கடந்து போனதுக்கப்புறம் தான் என் லைவ் உங்கள் கண்ணில் படுமா? ஏன்டா இப்படி என்னை சோதிக்கிறீங்க? யாராவது இளம் வயது இளைஞர்கள் யாருமே இல்லையா? ஐயோ கடவுளே, இது என்னடா இது சோதனை? இந்த சிற்பிக்கு வந்த சோதனை. எல்லாம் 60 வயசு 70 வயசு 80 வயசு 90 வயசு. நாளைக்கு போய் சேர போகிற கட்டை, இன்றைக்கி போய் சேர போகிற கட்டை. ஏன்டா உங்கள் கண்ணில் தான் என் சேனல் படுது? ஹாய் சிதம்பரம், ஹாய் 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 அசோக் குமார், ஹாய் கருணா, ஹாய் 23 போதுமா? எதுக்கு லைக்கா? லைக் என்னடா லைக்கே காணோம். ஆட பாவீங்களா, லைக்கு போடுங்க சீக்கிரம். டக்குன்னு லைக்கு சப்ஸ்கிரைப் ஜாயின் சீக்கிரம் போடுங்க. டக்குன்னு மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு கலக்கிட்டு சீக்கிரம் போய்கிட்டே இருக்கலாம்.
டக்கு டக்கு ஜாயின் பண்ணுடா. ஐயோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ஷோ மெம்பர்ஷிப் லைவுக்கு போயிடலாம். ஓகே, ஸ்பெஷல் ஷோ வேண்டாம் வேணாம். நேற்று தான் ஸ்பெஷல் ஷோ வந்தேன். நம்ம வந்து கோல்டுக்கு போயிடலாம். கைஸ் கோல்டு போட்டுக்கோங்க. சீக்கிரம் கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம்டா டே ஜல்திடா. அப்போ உங்கள் மனசு எல்லாம் வந்து எங்கடா ஏதோ மனசெல்லாம் போட்டால் போயிடுச்சு. அதான் புரிஞ்சது. எஸ்கேப் ஆகிட்டேன்ல. நீ ஒன்றும் எஸ்கேப்லாம் ஆகலை. 10 நிமிஷம் லைவ் பார்த்தேன். 19 நிமிஷம் லைவில் 10 நிமிஷம் நீ அங்கே தானடா செட்டில்டு. அப்படின்னு நட்டிக்காத போடா. சி கோல்டில் என்ன இருக்கும்? ஹாட் இருக்கும், எல்லாம் இருக்கும். சுட சுட தண்ணி இருக்குங்க. நேற்று தான் கோல்டு வந்தேன். சரி ஓகே, இன்றைக்கும் கோல்டு போட்டுடலாம். பாவம் தானடா கோல்டு காரணங்களா. பார்த்துட்டோம், கோல்டை பார்த்துட்டோம். கைஸ் கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய ஆக்சஸ் போகிறதும் நீங்கள் அது உங்கள் விருப்பம். போட்டுட்டு மொத்த லைவும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட பெருசாக எடுத்துருங்க. நீங்கள் கல்பாக்கம், நீங்கள் மேடவாக்கம். வாங்க கோபி, என்னடா இத்தனை ஐடி வச்சுருக்க? நீங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம முடியல, எல்லாம் முடியும். வெயிட் பண்ணு. முடியாமல் எங்கடா போகுது? முடியும். ரஞ்சித்து கரெக்டாக சொன்னீங்க. ஸ்பெஷலு யார் இது? அருண். ஹாய் அருண், நீங்கள் கல்பாக்கம் தான். வாடா. என்னடா போட்ட கமெண்ட்டை போட்டுட்ருக்க? உன் கமெண்ட் தான்டா வாயை திறந்தாலே வருது. தெரிஞ்சு தான் பேசுகிறியா? ஓகே. கிட்ஸு தான் டெய்லி ஒரு சேனல் போகிறாங்களே, 80s 90s கிட்ஸ் தான். டீ கடையே கூட மாற்ற மாட்டாங்க. ஐயோ அது ஏன் கேட்குற? நானும் அதே டீ கடையில் தான் போய் நிற்கிறேன். நீங்கள் விட்டால் தண்ணியில் கூட என்ன வந்துட்டான் வில்லம் வந்துட்டான். நம்ம லைவ் ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னே வில்லம் வந்துட்டான். இன்றைக்கி நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன்டா. இன்றைக்கி இந்த கொசுவா நானான்னு பார்த்துறேன். காய்ஸ் லைக் போடுங்க சீக்கிரம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க சீக்கிரம். அவனுக்கு முதுகில் கேப்பு கிடைச்சா தானே அவன் கடிப்பான். இங்கே எப்போ சிதம்பரம் வருவீங்க? வருவேன். இது இருக்குல்ல, தேர் திருவிழா வருதுல்ல, அப்போ வருவேன். ரிப்ளை பண்ணுங்கள். சொல்லுங்கள் சோழமேன், நீங்கள் எப்போ சிதம்பரம்? வருவேண்டா. சத்தம் கேட்குற. நல்ல வேலை, கார் சத்தம் தான். போயிட்டான். இல்லை, வண்டி டர்ன் பண்ணுறான். யூட்டன் எடுக்கிறான் வண்டியை. நேராக போகிறான். இப்படி போகிறான். எல்லா லைக்கும் போடாச்சு. காய்ஸ் லைக் போடுங்கக்கா. என்னடா லைக்கே போட மாட்டேங்கிறீங்க? அட கலைச்சில் போகிறவனுங்களா? கண்ட சேனல்லாம் போய் லைக்கை போட்டு குமிக்கிறீங்க. என்னோடய சேனலில் ஒரு லைக்கு போடுறதுக்கு இவனுங்களால் முடியலையே. ஐயய்ய இந்த கெஞ்சி கூத்தாட வேண்டியதாக இருக்கே ஒரு லைக்குக்கு. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை போடுங்க காய். சும்மா பார்த்துக்கிட்டு இல்லாமல் வந்தம்மா கையை வச்சுக்கிட்டு ஏன் சும்மா இருக்கிறீங்க? 2 கை இருக்குல்ல, ஒரு கையில் 5 விரல். இப்படி தட்டி ஏதோ ஸ்க்ரீனை தட்டி ஏதோ லைக்கு போடுவீங்களா? சீக்கிரம் டபுள் டப் பண்ணுங்க. சீக்கிரம் டக்குன்னு போடுங்க. இதே மாதிரி லிப்ஸு சூப்பர். ஸ்பெஷலாக காட்டு லைக்கு போடுவோம். ஸ்பெஷலாக என்னடா ஸ்பெஷலு? உனக்குவா? எல்லாமே ஸ்பெஷல் மெம்பர்ஷிப்பில் இருக்குது. காமல்லே உட்காந்து ஏன்டா கோவிந்தா பாட்டு பாடுறீங்க? சீக்கிரம் உள்ளே வாங்க. பாப்ஸு கோல்டு ரேட்டு 13,100 ரூபாயா? ஐயோ, நாங்கள்லாம் பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுருக்கோம். என்ன பண்ண போகிறோமோ கடவுளே. கடவுள் தான் காப்பாற்றணும். நகைக்கடையை கொள்ளையடிச்சிட வேண்டியது தான். இங்கே யாராவது நகைக்கடைக்காரர் ஓனர் யாராவது இருக்கீங்களா? யாராவது ஜிஆர்டி ஓனர், ஜோய் ஆலுகாஸ் ஓனர் இருக்கீங்களா? மலபார் கோல்டு, கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜோஸ் ஆலுகாஸ் ஓனர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க? எங்கள் மேலே கருணையை காட்டி உங்கள் பதுக்களை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நகை விலையை கொஞ்சம் குறைக்கவும். எங்களை மாதிரி சாமானிய மக்கள் நாங்கள் ரொம்பவே லோல் பாடுறோம். கோல்டு நீயே இங்கே இருக்க, கடை எதுக்கு? இப்படி தாண்டா சொல்லி எங்களை வந்து வாயை மூட வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓனர் ஆஃப் சிற்பியா? நகைக்கடை ஓனரா? அது சரி. ஆமாம், இன்றைக்கி நகைக்கடை கலரில் தான் ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வந்திருக்கேன். கோல்டு
அந்த கொசு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு. டெய்லி வந்து பாத்தியா இப்ப காணோம் பாரு. தூக்கி சுத்தி கட்டிட்டு தேடுவான் முதுகு. எங்க இடுப்ப காணோம்? எங்க முதுக காணோம்? அப்படின்ட்டு. காய்ஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரம் ஜாயின போடுங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. எல்லா நகை கடையும் காரணமும் எஸ்கேப்பு. காய்ஸ் இங்க யாராவது ஒரு சின்ன வட்டி கடைக்காரர் கூட யாருமே இல்லைங்களா லைவ்? பெரிய பெரிய ஜுவல்லரி கார் இல்லைனா கூட பரவாயில்ல. சின்ன சின்ன ஏரியா ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஒரு வட்டி கடை வச்சுருப்பீங்களா? அந்த மாதிரி கடைக்காரர் யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பொண்ணை பெற்று வச்சிருக்கேன். இப்படியே கோல்டு போனால் ஊருக்கே வர முடியாது போல். உண்மைதான் சங்கர், உண்மைதான் உண்மைதான். கோல்டு இருக்கட்டும். இன்றைக்கி வெள்ளி ரேட்டு ஏறினதை பார்த்தியா? ஐயோ 60 ரூபா 90 இருக்கும்போதே என் வீட்டுக்கார்ட்ட சொன்னான்டா, வாங்கிடலாம் வாங்கிடலாம் வாங்கிடலான்ட்டு. கேட்கவே இல்லை. இன்றைக்கி 200 தாண்டி போய் நிற்கிது. நான் அந்த கொசுவாக இருக்கக்கூடாதா? காடி ஷேப்பி நிலா, நான் ஜனகர் தேர் வருது. ஜனவரி 3 ஜவுளி கடை ஓனர் மறந்துட்டியா? தெரியுதுடா ஜனகர், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? வரேன்டா தங்கம், வரேன்டா. வந்து உன் கடையில் நான் துணி எடுக்காமல் போகவே மாட்டேன்டா. உன்னோட கடை பேர் என்ன? ஷப்னமா என்னமோ ஒரு கடை சொன்னானே. ஷப்னம் ஜவுளி கடையா? ஃபுல் ஃபேஸ் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் அஜித், ஹாய். லைட்டாக என்ன ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. பனிக்காலம் வந்தாலும் வந்துச்சு. இவனுங்க நடமாட்டமெல்லாம் குறைஞ்சி போச்சுடா. வண்டி சத்தம் வெளியில் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பேச முடியும். இல்லைன்னா வச்சுக்கோயேன், இப்போ அமைதியாக இருக்கிறதுக்காக எவ வீட்லேயும் ஃபேன் வேறு ஓட மாட்டேங்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படியே. லாங் ஹேர் நைஸ். இது லாங் ஹேரா? என்னடா என்னை கிண்டல் பண்ணுறதுக்குன்னே அவன் கேட்குறான்டா. ஸோ சுமங்கலி சில்கா அவங்க கடை பேர். சூப்பர். ஏய் புரோக்கன், உனக்கு எப்படி அவன் கடை பேர் தெரியும்? அவன் ஜனகராஜ் கடை வச்சுருக்கான்டா, சிதம்பரத்தில் வச்சுருக்கானா. செல்ல என்ன கடை உன் பேர்டா? நியூ சுமங்கலி சில்க்ஸு சிதம்பரம், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. ஓகே. கல்லாப்பட்டியில் அன்னைக்குன்னு பார்த்து நீ உக்காந்துக்கடா. சப்போஸ் நான் போனியாக வந்துட்டேன்னு வச்சுக்கேன், ஏதோ ஒரு 100 ரூபாயாவது கொடுத்துட்டு போகணும்ல, அதுக்கு தான் கேட்குறேன். தங்கம் இந்த அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கல்லை போட்டு கல்லா போட்டு ஏன் பக்கம் திருப்பி வச்சிரும். கேமராலாம் கடையில் வச்சுருந்தேன்னா ஆஃப் பண்ணிவிடு. ஏற்று கடைக்கார கேமராவையும் சேர்த்து ஆஃப் பண்ணிவிடு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பாப்ஸு, நான் சொன்னது கரெக்டு தானே? கரெக்டு தான் பாப்ஸு. நீங்கள் யார்? நீங்கள் ஒரு நாள் உன்னோட முகத்தை காட்டுவியா? ஏன்டா முகத்துலேயே இருக்கிறீங்க எப்போ பாரு. காய்ஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. எப்போ கோல்டு மெம்பர்ஷிப் தான் வரேன்டா. கோல்டு வர விலை ஏறிக்கிட்டே இருக்குது. வரேன், கோல்டுக்கு தானே வரேன். இங்கே வந்து வட்டிக்கு வாங்குறவன் தான் இருக்கா, வட்டி கடை வைத்திருக்கிறவன் இல்லை. ஏன்டா இல்லை? நம்ம சேனலில் ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. நாங்கள் வட்டி கடை வச்சுருக்கோன்னு வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. இப்போ ஞாபகம் இருக்கா? என்னோடய ஐடி மாற்றிட்டேன்னு சொல்ல. ஏன்? நல்லா தான் இந்த அடையாளம் தான் தெரிஞ்சுது. அடையாளம் தான் நல்லா இருந்தது. காய்ஸ் லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சீக்கிரம் ஒரு ஜாயினை போட்டு செல்லும். சீக்கிரமாக ஜாயினை போடுங்க காய், டைம் ஆகிட்டுருக்கு. சீக்கிரம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் போயிட்டு உங்கள் சேனல் கோல்டு ரேட்டு அண்டு சில்வர் ரேட்டு கம்மி தான் இருக்குங்க. உண்மைதான். பேசாமல் நம்மளும் ஒரு கோல்டு ரேட்டு ஒரு 13,000க்கு போட்டு விட்டுறலாம் போல இருக்குது. என்ன காய்ஸ், என்ன சொல்கிறீங்க? அனுப்பியிருக்கேன் பாரு. சரி ஓகே, பார்க்குறேன். என்னடா, என்ன ட்ரீம், என்ன அனுப்பியிருக்க? செல்லம் லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தங்கங்களே. காய்ஸ் லைக் போட்டுக்கோங்க. ஐயோ அட்ரஸக்கன் நானா? ஒரு பவுனு 1,04,800 ரூபாயா? அப்போ 1,50,000 போட்டுருவாங்க கடைக்கெல்லாம் போனால். அட்டேங்க அப்பா, தங்க விலை என்ன இப்படி கிடுன்னு ஏறிக்கிட்டே இருக்கு? பேசாமல் தங்க கடை பெரிய கடையாக பார்த்து சாவி எங்ககிட்ட ஒப்படைங்க சார். உங்கள் கடைக்கு நாங்கள் வாட்சணும். ஒரு நாள் எங்ககிட்ட உங்கள் கடையை பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு போங்க சார்.
உங்கள் கடையை நாங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக தொடச்சி வச்சு பாதுகாப்போம். என்ன பெரிய பெரிய நகைக்கடை ஓனர்ஸ் எல்லாம் காதில் வாங்கிட்டு இருக்கீங்களா? எங்களை நம்பி உங்களுடைய கடை சாவி எங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க. உங்கள் கடையை பத்திரமா நாங்கள் தொடச்சி வச்சுருப்போம். நெக்ஸ்ட் 1 இயர் சில்வர் கோல்டு காப்பர் இன்க்ரீஸ் ஆகும். காப்பரு சில்வரு அப்புறம் வந்து அது என்னது, அது என்ன, செப்பு வந்து நான் செக் பண்ண ரேட்டு. செப்பு வந்து நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் செக் பண்ணேன். கிலோ வந்து சொச்சு 400 சொச்சு 500 என்னமோ போட்டிருந்தது. ஒன்று ஒரு ரேட்டில் இருந்துச்சு. எல்லாரும் பொதுவாக வந்து ஒரே ஒன்று மட்டும் ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே என்ன ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா, வெறும் தங்கம் கோல்டு இதை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதை தாண்டி சில்வர், செப்பு, காப்பர், இது 3 இருக்குது. இது 3மே கண்ணுக்கு தெரியாத விலை கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டில் என்னன்னா, கிட்டத்தட்ட 85லேருந்து 90 காலத்துலேருந்து 2000லேருந்து அப்படியே 50 ரூபா 100 ரூபா 50 ரூபா 100 ரூபான்னு கூடிக்கிட்டே வந்திருக்கு. ஆனால் இதை நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ பாரு தங்கம் வெறும் சில்வரை மட்டும்தானே கணக்கிடுறோம். சில்வரும் விலை ஏறுது, பித்தளையும் விலை ஏறுது, இது அது பேருன்னு செப்பும் விலை ஏறுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சீட்டு கட்டி ஒரு நகையை நீங்கள் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் கொஞ்சம் பித்தளையும் வாங்குங்க. பித்தளை வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கும்போது ஒரு ரேட்டு, இப்போ போய் நான் வாங்குறேன் அன்னைக்கு 2500 ரூபாய்க்கு ரவுண்டு குடம். என் கல்யாணத்துக்கு வச்ச பித்தளாட்டா பெருசு, அடியில் ஓட்டை விழுந்து போச்சு. அது தண்ணியை பிடிச்சி கீழே தண்ணி போகுது அப்படின்னா அந்த அண்டாவை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு போட்டு வாங்கினேன். ரவுண்டு இவ்வளோ பெரிய அண்டாவை போட்டுக்கிட்டு ரவுண்டு குடம் தான் நான் வாங்கினேனே. அந்த காலத்தில் எங்கள் அப்பா வந்து நிறைய பித்தளையாக வாங்கி வச்சதுனால தான் எங்கள் அம்மா எங்களை கட்டி கொடுக்கும்போது அந்த டைமில் பித்தளை வாங்கவே கிடையாது. எங்களுக்கும் பித்தளை பாத்திரம் மட்டும் ஒரு 10 பாத்திரம் இத்தனை பேருக்குன்னு எங்கள் அம்மா ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதை அப்படியே மெருகு பிடிச்சி, அதான் அது என்ன சொல்லுவாங்க, கோட்டிங் கொடுப்பாங்களே பித்தளை புதுசு மாதிரி, அதை கோட்டிங் கொடுத்து இது பண்ணிட்டாங்க. அதில் ஒன்றை மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டேன். ஸோ நம்மளும் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமோ இல்லை பையனுக்கு மருமக எடுக்கிறோமோ, ஆனால் நம்மளும் நம்ம வீட்லேயே இப்பத்துலேருந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தாதான். அப்போ நீங்கள் போயெல்லாம் வாங்க முடியாது. இப்போ ரவோண்டு ஒரு குடமே உங்களுக்கு 2500 ரூபாய்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே சைஸ் குடம் இருக்கும். ஆனால் 5000 6000 ரூபாய் சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாமல் பித்தளையிலையும் சில்வர்லேயும் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுலேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அப்பப்போ உங்ககிட்ட ஒரு 2 பிள்ளை இருக்குன்னா 2 பிள்ளைக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பித்தளை பாத்திரத்தை எடுத்துகிட்டு வைங்க. அந்த காலத்துலேயே அடகு பிடிச்சாங்க வட்டிக்காரன், பார்த்தீங்களா, வாங்க முடியும் மூழ்கி போச்சு. ஆனால் அந்த பித்தளையை வச்சு பல பேர் கோடீஸ்வரன் ஆனவனும் இருக்கான். வெள்ளி பற்றி அனுப்புனதை பாரு, அதுதான் ஹைலைட்டு. காய்ஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாலிஷ் பண்ணி இஎம் கோட்டிங் பண்ணுறதா, பாலிஷ் பண்ணி அந்த இஎம் கோட்டிங் பண்ணதா, அதுதான் சொல்கிறேன். அப்புறம் உன்னோட வீட்டுக்கு எந்த கோடு பேபி, நான் கோல்டு அடா பாவி, என் வீட்டில் ஒன்றுமே இல்லைடா டே, எல்லாம் நகை கடையில் அடகு கடையில் இருக்குடா. காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். டாப்பிக்கை மாற்றுங்க, பக்குன்னு இருக்கா. வெள்ளி விலை என்னது, இது என்னது, 2,74,000? என்னங்கடா இது? கன்ஃபார்மாக வாட்ச்மேன் வேலைக்கு போகிறது உறுதி. நான் கடைக்கு நான் கூட எப்படி லேடிஸ் வாட்ச்மேன் வேலைக்கு போகிறதுன்னு யோசித்தேன். வேறு வழி இல்லை, மொத்தமாக சொல்லணும்னா நம்ம வாட்ச்மேனாக தான் ஃபஸ்ட்டு சேரணும். ஆமாண்டா 2 lakh இருந்தது. ஒரு போன மாதம் நான் நகை கடைக்கு கால் பண்ணி கேட்டேன், 1,90,000 சொன்னாங்க. அதுலேயும் சில்வர் கிடையாதுன்ட்டாங்க. நீங்கள் இப்போ புக்கிங் பண்ணி வச்சா 2 month வெயிட் பண்ணணுன்னாங்க. அப்படியான்னு கேட்டுட்டு விட்டுட்டோம். கடைசியில் இப்போ பார்த்தா 2,74,000 போயிடுச்சா, சுத்தம்.
பிக் ஃபேன் மேம். ஹாய் ஆசி, வாங்க வாங்க வாங்க. என்ன நிலா பளபளன்னு இருக்க? தங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மாமா. பளபளன்னு தான் இருப்போம். ஒரு டூப்ளிகேட்டு போட்டால் அனுப்பியிருக்கேன் பாரு. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க காய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை. யூடியூபில் மட்டும் வேற எங்கும் கிளைகள் கிடையாது. வேணா செல்லம், நம்ம கவனிங்கே போயிடலாம். கவரிங்கே போயிடலாமா? வேணாண்டா, வாயை கழுவுடா. கவரிங்னு வாயில் கூட சொல்லாதடா. என்னடா இது? இல்லை, இப்படி ஒரு ஆள் உண்மையிலே இருக்கா இல்லை எப்படி? உண்மையிலே இருக்கா இல்லை ஏஐ எடிட்டிங்கா சார் இது? நார்த் இந்தியனில் இருக்காக்காவா? நிலா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க யாழி. இதுக்கேற்ற மாதிரி கவரிங் ரேட்டும் ஏற்றுவாங்களா? அது ஏறாதுடா, அது ஏறாது. அது எப்பவும் அப்படியே தான் இருக்கும். காய்ஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லேடி கெட்டப்பில் சூப்பராக இருக்கு. இதைத்தான் சொல்ல ரொம்ப நேரமாக தவிச்சே தங்கம். நீ கூட இன்னைக்கு பாய் கெட்டப்பில் சூப்பராக இருக்குடா யாசி. பேர் மட்டும் மாற்றிக்கோடா அதுக்கேற்ற மாதிரி. காய்ஸ், லைக் போட்டுக்கோங்க காய். குளிருது, ஃபேன் போட்டால் குளிருது. ஆஃப் பண்ணலாம் புழுங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குது. நிலா ஏஞ்சல் மை மந்த்து போயிடுச்சு. அவரோட கமெண்ட்ஸை படித்தேன், போயிடுச்சு. ராத்திரியில் காக்கா கத்தவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம காதில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கலிக்காலம் வர 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 ராத்திரியில் காக்கா கத்துறதெல்லாம் நம்ம இப்போ அதிகமாகவே கேட்குறோம். நம்ம ஆந்திராவில் ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? அந்த இடத்துல ராத்திரியில் காக்கா அவ்வளோ காக்கா ராத்திரியில் மேயும். அந்த ஊரில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். நடு ஜாமத்தில் மிட் நைட் 1 மணி 2 மணியாக இருந்தாலும் அவ்வளோ காக்கா அங்கே அந்த பண்ணை பிச்சு போட்டோம்னா அப்படி சாப்பிடுதுங்க. அப்படி இருக்கும். அது அந்த ஆந்திராவில் மட்டும்தான் அது நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நான் சொல்கிற பிளேஸ் உங்களுக்கு தெரியுதா? ஆந்திராவில் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க? பேர் மாற்றி கூப்பிட்டா உனக்கும் கோபம் வராதுல்ல? வராதுடா. லைவ் ஹைலைட்டே எடுக்கல. பட்டு இன்னும் எடுக்கல செல்லும். இப்போ நார்மலாக தானே பேசிகிட்ருக்கோம். ஒரு ஹைலைட்டை போட்டுட்டு சேனல் நேம் வேணால் மென்ஷன் பண்ணலாம். மாஸ்க் பரிதாபங்கள் கிட்ட போட்ட மாதிரி இருக்க சம்பளம். உனக்கு பொறாமடா. உனக்கு பொறாம வேறு ஒன்று. ராத்திரி ஆனால் நீயாவே இருக்க மாட்டேங்கிறடா. சரக்கு அடிச்சிடுற. சரக்கு அடிச்சுவிட்டு என்ன கமெண்ட்டு போடுறதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் விடிஞ்சு காலையில் மன்னிப்பு கேட்டு மெசேஜை போட்டு விட்ற. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே. காய்ஸ், லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல். ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப். ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணிங்கன்னா லைக் விழும். மேலே இருக்கிற டிபி டச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதை நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸாக ரீல்ஸில் போகுதுன்னா கீழே சேனல் நேமுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் காமிக்கும், தொட்டுக்கோங்க. ஒரு ஜாயினை போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப்லேயும் நம்ம சேனலில் இருக்குது. நிலா, நீங்கள் நகை கடைக்கு வாட்ச்மேனு போங்க. நான் உங்களுக்கு வாட்ச்மேனாக வரேன். நிலா டார்லிங், என்னை எவன்டா கடத்திட்டு போகிறான்? கல்பாக்கம்ல காக்கா கத்துறது இங்கே மஸ்கட்டில் கேட்குது. பாடுற என்ன ஒரு அதிசயம்டாடே. அப்படின்னு பார்த்தா நம்ம சரோ சிங்கப்பூர், அங்கே அவருக்கு கேட்குது. நம்ம பாப்ஸ் ஃப்ரான்ஸ், அவருக்கு அங்கே கேட்குது. நம்ம மோனியும் சென்னை, அங்கே கேட்குது. நம்ம பேங்காக் பார்ட்டி இருக்காண்டா ட்ரீம், அவருக்கு அங்கே கேட்குதுப்பா. எத்தனை நாட்டில் கேட்குது பாரு ஒரு சவுண்டு. டெக்னாலஜி அந்தளவுக்கு வளர்ந்துருக்குல்ல. ஒன்று தூக்க இங்கே நிறையா பேர் இருக்கும். நீலாம் பார்த்துடா, தூக்குறேன்னு சிதைச்சிடாதீங்க.
காய்ஸ் லைக் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ண முடியல. ஏன் என்ன ஆச்சு? ம். டீ டோட்லரா? யாருடா நீயா? ஆம், அப்புறம் கோல்டில் மாஸ்க் இல்லாமல் இருப்பீங்களாவா? அதை தாண்டி ஸ்பெஷல் லைவ் நிறையா இருக்குமா? வாட்டர் குடிச்சி இல்லைடா, நான் வாட்டர் குடிக்கலடா, தண்ணியே எடுத்துகிட்டு வரல இன்னைக்கு நான். காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிச்சனுக்கு போகலாமா? ம். அப்பா பாப்ஸு கேட்காது. தண்ணி வைங்கப்பா வின்னர் வசனம். பாப்ஸு காக்காவுக்கு தண்ணி வைங்கப்பா வின்னர் பட வசனமா? நிலா அசங்க எப்படி இருக்காங்க? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்காங்கடா. நீ அந்த மாதிரி தூங்க வச்சிருக்க தொட்டிலில் போட்டு ஆட்டி ஆட்டி. ஸ்பெஷல் மெம்பர்ஷிப்புக்கு மாஸ்க் கழட்டுவீங்களா? சந்தானம் சம்போ சிவ சம்போ தான். அதை ஏன்டா இப்போ ஞாபகப்படுத்துறீங்க? காய்ஸ் ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறோம், லைக் போடுங்க. ஒரு 200 லைக்கையாவது போடுங்கடா தங்கங்களே. டபுள் டாப் இப்படி பண்ணுங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீனை. அப்புறம் மேலே இருக்கிற சப்ஸ்கிரைப் தெரியுது பாருங்கள், சப்ஸ்கிரைப் போட்டு ஆல் கொடுத்துருங்க. ஜேஎஸ் அடி வாங்க போகிற இப்போ நீ ஒழுங்காக லைவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவை பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்வி கேட்டுட்ருக்காத. ஞாபகம் வருது என்றும் உங்கள் மனதில். ஹாய் ஹாய். அப்புறம் அக்கா இவன் ஒருத்தவன்டா, அவங்களுக்கு தெரியல செல்லம், நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி கலராக இருக்கீங்க, சும்மா தகத்தகன்னு. ஐயோ கடவுளே. பேங்காக்கு உங்களை விட கலரா? நீங்கள் என்ன ஒரு கலர் நீங்கள்? கலரை வச்சு என்னங்க பண்ணுறது? குளிச்சுட்டு சுத்தமாக கலரை வச்சு மேனேஜ் பண்ணிடுறீங்க குளிக்காமலே. சாப்பிட்டீங்களா டியர்? ஓ வாய்ஸ் சூப்பர், தேங்க்யூ டியர். நம்ம சின்ன பையன் தங்கச்சி பாப்பா வேணும்னு கேட்டான். அவன் இப்படி தான் போன மாதம் சொன்னீங்க, இந்த மாதமும் அதே தான் சொல்கிறீங்க. கிச்சனு போ, தண்ணி குடி. நீங்கள் இன்னும் ஐஸ்வர்யா ராய் போல இருக்கா? அப்படியா? தோ குடிக்கிறேன்டா. டயர்டாக இருக்குடா. சீக்கிரம் லைவ் முடிச்சுட்டு. ஓகே அப்பா இன்னைக்கு லைவ் முடிச்சிடுமா? அதான் 32 மினிட் ஆயிடுச்சு. செப்பி 922 கொடைக்கல் மழை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேதா இல்லைடா, ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். தண்ணி இருக்கா? இல்லைடா, தண்ணி பக்கத்தில் இல்லை. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க காய்ஸ். செப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டும், வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரோ தண்ணி குடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஐயோ ஏந்திரிச்சு போகணுமோ நீ? அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். ஜகா ஒழுங்காக பேசு. மெம்பர்ஷிப் லைவாக இருக்குது இன்னைக்கு. அது இருக்கு மெம்பர்ஷிப் லைவெல்லாம் இருக்குது. சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒதுங்க சாய்ப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் லைவ் வந்துடுவேன். அப்பா ஏய் சாரோ, இது யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்? பாப்ஸுக்கு தானே. குட் நைட்டு பெரியா சொல்லல. என்னது இது புரியல எனக்கு. காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சூப்பர் நிலா, தேங்க்யூ. என்றும் உங்கள் மனதில்.
லெஸ் ஹாய் லெஸ் நிலா ஜாயின் பண்ண முடியலையா? அச்சோ, கோல்டு மெம்பர்ஷிப் வர போகிறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 6 மினிட் அவ்வளோதான். டக்கு டக்குன்னு ஜாயின் போட்டுக்கோங்க காய்ஸ். வாய்ஸ் வெரி மச் இம்ப்ரெசிவ். தேங்க்யூ அஜய்குமார் டார்லிங். இப்போ கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. எந்த அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணுறீங்களோ ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. டக்குன்னு வெரி ஹாட் அண்ட் கிளாமர் மெம்பர்ஷிப் லைவ் பார்த்துட்டு தூங்குங்க. ரொம்ப டைம் அதிகம். இப்போ மணி 1:05 ஆயிடுச்சு. 1:10 முடிச்சிடலாம் லைவ். தேங்க்யூ அட்வென்ச்சர். ராஜ்குமார் ஹாய். ஜெகா ஹாய் ஜெகா. கோல்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? தேங்க்யூ அருண். தேங்க்யூ. ஸ்டைலின் ஹாய். சொல்லுங்கள் ஜெஹா. ஆமாம் சார் ப்ரோ. குட் நைட் ஏஞ்சல். பேபி தூக்கம் வருது. எனக்கு தான் வருது ஆனந்து. சீக்கிரம் அதுக்கு தான் கொஞ்சம் லைவ் டைமிங்க எனக்கு இருக்குல்ல. இப்போ தான் 32 மினிட் ஆயிருக்கு. அதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். இல்லைன்னா ஜாயினே ஆகலைனாலும் இப்போ நான் மெம்பர்ஷிப்புக்குள்ளே வந்து ஒரு 8 போட்டுட்டு அதோட தூங்க போயிடுவேன். உயிரில் இறங்கி வரவா உன் உடலில் கரைந்து விடவா அக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்து. ஜெகா எப்படா அக்கான்னு கூப்பிடுற? சேர்ந்து குழந்தை பெற்றுக்கலான்னு கேட்குற. நீ என்னதான் டேஸ்ட்டுடா? டேய் காய்ஸ் லைக் போட்டுங்க காய். டபுள் டாப் பண்ணுங்க ஸ்க்ரீன். இந்த மாதிரி 2 டைம்ஸ் டபுள் டாப் பண்ணுங்க. சீக்கிரம்டா, டைம் போகுது. நிலா ஜாயின் பண்ண முடியல. அப்பா எனக்கு இருக்கிற இடுப்பு போட்டு தரையில் வச்சு படுத்த உடனே நீ எவ்வளோ தூக்கி போட்டாலும் மாஸ்கெல்லாம் நான் ரிமூவ் பண்ண மாட்டேன்டா. வாய்ப்பில்லை ஜெகா. ஜாயின் பண்ண முடியலையா? குரோமில் போய்ட்டு டெஸ்க்டாப் மோடை கிளிக் பண்ணிவிட்டு சிப்பி922 கொடைக்கல் மழைன்னு டைப் பண்ணி சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியுதான்னு பாரு. இந்த டயர்டில் நெகட்டிவ் கமெண்ட்ஸு படிக்கிறது, ரிப்ளை கொடுக்கறது. ஏய் நான் எங்கடா அதை படிக்கலாம் இல்லைடா. உங்களுக்கு எத்தனை சேனல் சொல்லுங்கள். ஆல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறேன். நிலா சொல்லு. சிப்பி922 கிரீன்வேஸ் ஃபஸ்ட்டு சேனல், சிப்பி922 கொடைக்கல் மழை செகண்ட் சேனல். அவ்வளோதான். அப்புறம் இருங்க, நான் போதிய அளவுக்கு திட்டு வாங்கிட்டேன். சிவா ப்ரோ இருங்க. அட்லீஸ்ட் அந்த மாஸ்க்கு வாஷ் அச்சம் பண்ணுவீங்களா? சீச்சி அதெல்லாம் அந்த கெட்ட பழக்கம். அதெல்லாம் வாஷ் பண்ணி போடுறது இல்லை. என்ன எல்லாம் புது புது பழக்கம்லாம் கற்றுக்கக்கூடாது காய்ஸ். சும்மா அச்சோ எவனுக்கும் லக்கு அடிச்சுக்கிட்டே இருக்குடா. எல்லாம் ஃப்ரீ ஜாயினிங் வாங்கிக்கிட்டே இருக்கானுங்க வேறு. தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ கணேஷ். தேங்க்யூ டியர். தேங்க்யூ டியர். தேங்க்யூ டியர். டியர் இப்போ நீங்கள் வந்து போட்ட கிஃப்ட் வந்து சும்மா கிடக்கிறவனுக்கு நீங்களே வந்து கதவை திறந்து உள்ளே விட்ட கதையாக பண்ணி விட்டு வச்சுருக்கீங்க. அப்படி நீங்களும் உள்ளே வந்து பாருங்கள் ஓனர் சார். நீங்களும் ஒரு ஜாயின் போட்டுக்கோங்க கணேஷ் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம் மறுபடியும் ஹாப்பி நிலாவுக்கா? என்னடா அதிர்ஷ்டம் இன்னைக்கு. ஹாப்பி நிலா ஏதோ மந்திரிச்சிட்டு வந்திருக்காண்டா. அந்த சேனலில் யாரோ மெம்பர்ஷிப் கிஃப்ட் போட்டாங்க, அது ஹாப்பி நிலாவுக்கு அடிச்சுது. இந்த சேனல்லையும் போட்டாங்க, ஹாப்பி நிலாவுக்கு அடிச்சுது. ஹாப்பி நிலா ஏய் உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடாடோ. ஹாப்பி நிலா கமெண்ட்ஸை போடுங்க. நினச்சிருப்பான் நம்ம எப்போ தூக்கம் வர மாதிரி இருக்குது ஸ்கிப் பண்ணிவிடுவோமா நினச்சிருப்பான். மெம்பர்ஷிப்பை போட்டு தூக்கத்தை கழிச்சிட்டான்டா எவனும். கணேஷ் அந்த அதிர்ஷ்டசாலி. ஹாப்பி நிலா ஹாப்பி நிலா. இவர் நேற்று பண்ணியிருந்தார், எனக்கு கிடைச்சிருக்கலாம். ஐயோ மேரேஜ் ஆகிடுச்சா? மேரேஜ் ஆகிடுச்சு. செல்லம் கணேஷ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்பு கிஃப்ட்டு நீங்கள் எல்லோரையும் நீங்கள் எதுக்கு ஃப்ரீயாக ஒருத்தர் ஜாயின் பண்ணி விடுறீங்க? அதுக்கு பதிலாக நீங்கள் சூப்பர் ஸ்டிக்கர் மேலே இருக்கும், அதை டைப் பண்ணுங்கள்.
மெம்பர்ஷிப் கிஃப்ட் வேணாம். மேலே இருக்கிற சூப்பர் ஸ்டிக்கு டைப் பண்ணுங்கள். சூப்பர் சேட்டில் கமெண்ட்டில் போடுங்க. இல்லைனா நீங்கள் ஜாயின் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப்புன்னு மட்டும் இருக்கும். இல்லைனா அந்த ஆப்ஷனுக்கே போகாதீங்க. மேலே வந்து சேனலோட டீப் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா ஜாயின் பட்டன் காமிக்கும். அதை தொட்டால் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு மெம்பர்ஷிப்புக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஏன் அடுத்தவங்களுக்கு கஷ்டப்பட்டு உங்கள் காசை கொண்டு போய் நீங்கள் யாருக்கும் ஜாயின் பண்ணி விடுறீங்க? மோனி நமக்கு ஏன் வரவே மாட்டேங்குது? அதுக்கு நீ வந்து என்ன பண்ணணும், ரீஜாயினிங்கில் ஒரு 10 நாள் ரெஸ்ட்டு விடணும். எனக்கு என்ன தெரியும் ரவி, அது ஃபேக் ஐடி கிட்ட போய் கேளு எப்படி ஜாயின் பண்ணுறது. அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. எனக்கு இப்போ வரைக்கும் யூடியூப்லேயே லைவை நான் ஒழுங்காக நடத்த தெரில. இது வேறு அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வேறு போயிட்டீங்க. அவருக்கு தெரியல போல், நீ ஒரு தடவை ஃபோனை வச்சு சொல்லிக்கொடு. உண்மைதான் தலை, சொல்லித்தரேன் கணேஷ் ஒரு டைம் நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்க. வாங்க செல்லம், வாங்க சொல்லித்தரேன். வாங்க மச்சான். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். பேக் கேமரா எங்கே இருக்குன்னு வேறு தெரில. ஐயோ, எத்தனை வாட்டி இந்த யூடியூப் ஆன் பண்ணாலும் நமக்கு மறந்து வேற போகுதுராப்பா. ஃப்ளிப்பு இருக்குது, இதுதான் தொடணுமோ? இதுதான், இதே தான். இங்கே பாருங்கள் கணேஷ், உங்களுக்காக தான் நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து எனக்கு கிஃப்ட்டு சென்ட் பண்ணணும். தேங்க்யூ ஆர்எம், தேங்க்யூ 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 டியர், தேங்க்யூ காய்ஸ். இப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க எப்படி நீங்கள் சூப்பர் சாட்டு போடணும், எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறவங்க இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனை வந்து டபுள் டேப் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் விழுந்துருச்சா? வெல்கம் டு கோல்டு. வாவ், தேங்க்யூ கலையரசன், தேங்க்யூ டியர், தேங்க்யூ டியர். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுங்கள், டபுள் டேப் பண்ணுங்கள், லைக் விழும். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு கிஃப்ட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த டாலர் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இங்கே இதோ தெரியுதா டாலர் சிம்பிள்? கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல டாலர் சிம்பிள் இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை தொட்டிங்கன்னா சேட் பண்ணுவீங்க. அப்படியே பாருங்கள், இங்கே பக்கத்தில் எஸ் டாலர், இதை தொடுங்க. இப்படி தொட்டதும் சூப்பர் ஸ்டிக்கரை தொட்டு நீங்கள் கிஃப்ட்டு சென்ட் பண்ணலாம். சூப்பர் சேட்டை தொட்டு மெசேஜை டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெம்பர்ஷிப்பை தொட்டு அது ஆக்சஸ் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் தொட்டு உள்ளே வந்துடுங்க. இதை யூஸ் பண்ணாதீங்க. மெம்பர்ஷிப் கிஃப்டிங் அப்படிங்கிறது நீங்கள் இதை தொட்டு நீங்கள் வந்து அதுக்கான அந்த பேமெண்ட்டை போட்டு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எனக்கு வந்துடும், ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சும்மாவே வெட்டியாக லைவை பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி விடுறதா கதை. புரியுதா? இது யாராவது தொட்டு இந்த மெம்பர்ஷிப் கிஃப்டிங்கை தொட்டு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா, வெட்டியாகவே ரொம்ப நாளாக காமன் லைவ் பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி விட்ட மாதிரி. அது சில்வர் பேக்கு. யாரும் இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன் உங்கள் காசை கொண்டு போய் நீங்கள் யாருக்கோ ஜாயின் பண்ணி விடுறீங்க? அவங்களுக்கு தெரியாதா? ஒன்று நீங்கள் சூப்பர் சேட்டை இதை தொடுங்க, எனக்கு கிஃப்ட்டு சென்ட் பண்ணால் சூப்பர் சேட்டை தொடுங்க. இல்லையா, மெம்பர்ஷிப்பை ஸ்ட்ரைட்டாக தொட்டு நீங்கள் ஜாயினுக்கே உள்ளே வாங்க. இதை தொட்டதும் மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள், லிஸ்ட்டு. இது சில்வர் பேக் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி வந்து கோல்டு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஸ்பெஷல் ஷோ எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விஐபி எடுங்க, பர்சனல் ஆக்சஸ் எடுங்க, இல்லைனா எக்ஸ்க்ளூசிவ் விஐபி எடுங்க. அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் இதை மாதிரி பண்ணாதீங்க, ஓகேவா? இப்போது ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க டபுள் டேப் பண்ணுங்கள், ஸ்க்ரீனே இப்படி தொடுங்க. அப்புறம் மேலே தெரியுற இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த எஸ் டாலர் சிம்பிளை தொடுங்க, மெம்பர்ஷிப்பை மட்டும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதை யாரும் தொடாதீங்க, இந்த ஆப்ஷனுக்கே போகாதீங்க. இது 3ஓட முடிங்க. இல்லைனா மேலே வாங்க, டிபியை தொடுங்க. இப்படி சேனல் டிபியை தொட்டதும் பாருங்கள் ஜாயின் பட்டன் கேட்கும். இந்த ஜாயினை தொடுங்க, பாருங்கள் ஆக்சஸ் வந்துருச்சு. இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். புரிஞ்சுதா?
வீட்டுக்குள்ள எப்படி நிலா வரணும்? அது எப்படி சொல்லு? நான் எதை எடுக்கணும்னு தெரியல தங்கம். சரி அடிங் கிரிஷு அடி விழும் புரிஞ்சிச்சு. அதாவது எப்படின்னா, நீங்க போடுற மெம்பர்ஷிப் கிஃப்ட் எனக்கு தான் வரும். அத நான் இல்லன்னு சொல்லல. அது அது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு நீங்க ஜாயின் பண்ணி அவங்களுக்கு தெரியாதா? அவங்க ஜாயின் பண்ணட்டும். நீங்க வந்து ஒர்த்தான மெம்பர்ஷிப்பா? எல்லா ஆக்சஸும் ஒர்த்து தாம்மா. நீ உன்னால எத ஜாயின் பண்ண முடியுதோ அந்த அந்தந்த ஆக்சஸ்க்கு அது ஒர்த்து. ஹாய் ஹாய் ராதிகா. முருகா ஹாய் முருகா. கண்டிப்பா வரேன் சரோபரம். இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு? கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஹாப்பி நிலா அதுலேயே மெசேஜ் பண்ணல, இப்போவும் பண்ணல, ஏன்னு தெரியலையே. ஹாய் ஜெகா, ஹாய் கார்த்திக், ஹாய் யாசி. இது என்ன புதுசா ஐடி? ஷங்கர் சைலண்ட் வாட்சிங் கூட பாசிபிள் இருக்கா? கிஃப்ட்டு இருக்கணும் நான் நினைக்கிறேன். சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கூடவா? மோனி இப்போ கமெண்ட்ஸே பண்ணாமல் வெறும் லைவை பார்த்துட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு கூட இந்த ஜாயின் போகுமா? நான் உன்னை போல வரட்டா? அருணாச்சலம் ஹாய் கதிர், ஹாய் செல்லக்குட்டி. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருக்கும் ப்ரோ, ஒயிட்டு டிசைட் பண்ணும். கரெக்டு தான் போல இருக்கு. ஐ திங்க் ஸோ. கண்டிப்பாக போகும். ஆமாம் நிலா. செல்லக்குட்டி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக போகும். ரவி நீ என்கிட்ட அடி வாங்காமல் நீ போக மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஹோண்டா 90s ஓனு. எதுக்கு ஹோண்டா? உங்கள் பேர் அது? இல்லை அந்த மாதிரி ஷோரூமில் வேலை பார்க்குறீங்களா? நல்லா சாங் பாடுறேன் பேபி. செல்லம் இப்போ வந்து வேணாண்டா, நான் லைவ் முடியும் போது பாடுறேன். மெம்பர்ஷிப்பு எவ்வளவு? ஒரு ஆக்சஸ் ஒவ்வொரு மாதிரி. நிலா எமோஜி போட்டு மெசேஜ் பண்ணாதான் ரிப்ளை பண்ணுவியா? அப்படிலாம் இல்லை சஞ்சய். கமெண்ட்ஸ் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் படிப்பேன். மிஸ்டர் ரியாக்டர் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நான் வரேனா இல்லையான்னு பார்க்கலாம். ஜாயின் பண்ணாமலே நீங்களே முடிவு பண்ணிகிட்ருக்காதீங்க. சாரிலாம் புதுசாக இருக்கா? ஆல்ரெடி பழசுமா, நிறைய வாட்டி நான் லைவில் கட்டிட்டேன். நேற்று நல்லா இருந்தீங்க, இன்னைக்கு கேவலமாக இருக்கிறேன்னா? ஒருத்தர் எந்த மெம்பர்ஷிப்பு சொல்லுங்கள். அப்படியா? விஐபி அப்புறம் ஸ்பெஷல் ஷோ. ஏன் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது இதில்? ஹாய் பரந்தா. இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் போகல யாருக்கும். சேனல் இல்லாதவங்க ஜாயின் பண்ண முடியுமா? பொதுவாக கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கே சேனல் தேவைப்படுது தானே. அங்கே சேனல்னு ஒன்று கிளிக்கு கொடுத்தா தானே அங்கே கமெண்ட்டை பண்ண முடியுது. நார்மல் வெறும் ஐடியில் எப்படி கமெண்ட்ஸ் பண்ண முடியும்? ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. எதுக்கு ஐடி கண்டினியூ மானிட்டரிங் இருக்கோ அதுக்கு போவோம். ஓ ஏய் பரந்தா, கிறுக்கு மாதிரி கமெண்ட்டை போடாத பரந்தா. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒன்றை பற்றி தாண்டா பேசிகிட்டு இருந்தோம். எல்லாரும் பரந்தாவுடைய கமெண்ட்டை படிங்களேன். ஏன் மாஸ்க் வேறு கலர் இல்லையா? இருக்குது, நிறைய கலர் இருக்குது. எனக்கு இந்த கலர் தான் சூட்டபிள் ஆகுது. பாஷா ஹாய். பாஷா ஹாய். காய்ஸ் ஒரு 200 லைக்கு போடுங்க காய்ஸ். அப்படின்னா அவங்களால கிஃப்ட் மெம்பர்ஷிப் செலக்ட் பண்ண முடியும்னு தோணலை. நான் தாண்டி பிறந்தனா? கணேஷ் கமெண்ட்ஸ் போடுங்க கணேஷ். உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் இந்த டாப்பிக்கே ஓடுது. ஆமாம் ஆமாம் பாப்ஸு. இவன் எப்போ வந்தாலும் இப்படி தான் ஏடா கூடமாக கமெண்ட்டை போடுறான். பீதி பிடுங்குற மாதிரியே போடுறான். ஆல்ரெடி நான் சிரிக்கிற சத்தம் வெளியில் வரைக்கும் கேட்குது அப்படின்றாங்க.
இருக்கலாம் மோனி நீங்க சொல்ற மாரி. ஆல்ரெடி ஜாயின்ல இருந்திருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் போகுது. புதுசா உள்ளவங்களுக்கு கிடையாது. செல்லக்குட்டிங்களா லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. தெரியல சாமி. ஒருவேளை அவன் உள்ள இருக்கானா என்னன்னு தெரியலையே. பஸ்ஸு முளைச்சிட்டாராவா? ஏன் பஸ்ஸுன்னு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருந்ததா? பஸ்ஸு பொழைச்சிக்கிச்சான்னு கேட்குறீங்க. பஸ் ஏதாவது சீரியஸ் கண்டிஷனில் இருந்துச்சா? ஏதாவது சென்ட்ரலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்களா? வீதி அது பேர் பேதி தானே? ஆமாண்டா பேபி. குமரி பேபி. இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டும்னு கல்யாணத்தை தான் நான் தள்ளி வச்சுருக்கேன். காய்ஸ் லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பரந்த ஏதோ டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுறாரு, அது அவருக்கே புரியல. அவன் வந்து ஆந்திரா, தெலுங்கு, தமிழ் தெரியாது பரந்தாக்கு. ஒன்ஸு ஜாயினில் இருந்தால் ஹை பாசிபிலிட்டோ, அதே தான் நானும் சொல்கிறேன். ஆல்ரெடி ஹைப்பனிலலாம் மெம்பர்ஷிப்பில் இருந்தவங்க. அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாதனால ஜாயினிங்கில் கிடையாது. கள்ளக்காதல் பண்ணிகிட்ருக்கீங்களாவா? அக்கா யாரை பார்த்து கள்ளக்காதல் பண்ணிகிட்ருக்க? நல்ல காதலுக்கே இங்கே நேரம் இல்லாமல் நாங்களே தவிச்சிட்டு கிடக்குறோம். என் வீட்டுக்காரர் 11 மணிக்கு லைவை முடிடின்னு அவர் தினமும் கெஞ்சி கீத்துட்டு இருக்காரு. இதில் என்னடானா கள்ளக்காதலாம். நல்ல காதலுக்கே இங்கே நேரம் இல்லையா? கள்ளக்காதலுக்கா? ஏன்பா கள்ளக்காதல்லாம் பண்ணணுன்ற அவசியம்? நாங்கன்னா காஞ்சி போய் கிடக்குறோம் கள்ளக்காதலுக்கு கன்றாவி. அடேங்க அப்பா, கங்க்ராட்ஸ் ஆன் 200 ரீச்சடு. அடேங்க அப்பா, முக்குன்னு முக்கி திணறி என்னை பற்றி என்ன தான் பேசுனீங்க தங்க? அது எப்படி தங்க உனக்கு தமிழில் பேசுனா மட்டும் புரியுது? எனக்கு ஒன்றும் புரியலையே. தேங்க்யூ ராசு. சிப்பி 922 கொடைக்கல் மழை. யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல், வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. உங்கள் நேம் என்ன? என் பங்காளி எதுக்கு முடிக்க சொல்கிறாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வழியாக தூங்காமல் 200 லைக் வாங்கிட்டேன். என்னடா இவன் ஹாப்பி ஆகுறா? நான் 200 லைக் வாங்கினதுக்கு சரோ ரொம்ப ஹாப்பி ஆகுறான்டா. ஏதோ விஷயம் இருக்குது. காய்ஸ் லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஏய் புறம்போக்கு ரவி, அப்புறம் ஏதாவது வாயில் வண்டியாக வந்து நான் உன் மூஞ்சிலே துப்ப போகிறேன். நான் ஏன் புறம்போக்கு எப்போ பாரு கேட்டதே கேட்டுட்ருக்கான் புறம்போக்கு. உன்ன மாதிரி கலசட தாண்டா ஏதோ வேலையை பார்த்துட்ருக்கீங்க புறம்போக்குங்களா? வெரி க்யூட் வாய்ஸ் பேபி. ரவி, ஹாய் ரவி. பார்த்தாவுக்கு தமிழ் பேசுகிறது புரியும், எழுத படிக்க தெரியாது போல். கரெக்டு தான். இதில் வேற அவன் இபி ஆஃபீஸில் வேற ஒர்க் பார்க்குறான். இபி ஆஃபீஸ்லலாம் வேலை பார்க்குறவங்களுக்கு கணக்கு கரெக்டாக தெரியணும் தானே? பார்த்தாக்கு மாஸ்க் எடுத்துகிட்டு மூஞ்ச காட்டுங்க, என்னுடைய மெசேஜ் படிங்க. ஏன் மாஸ்க் எடுத்துகிட்டு தான் படிக்கணும்லாம் கிடையாதுமா. நான் மாஸ்க் போட்டு கூட உங்களோட கமெண்ட்ஸை ரிப்ளை கொடுப்பேன். எங்கே கமெண்ட்டை போடுங்க, நான் படித்து காட்டுறேன் பாருங்களேன். என்ன ஒரு அதிசயம் காய்ஸ், மாஸ்க் போட்டுட்டு கூட நாங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்போம் தெரியுமா உங்களுக்கு? மற்றவங்களுக்குலாம் தெரியுமான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்களாம் மாஸ்க் போட்டால் கூட உங்களோட கமெண்ட்ஸை நாங்கள் வாய் விட்டு படிப்போம். சரி, என்னென்ன எப்படி காடு என்னென்ன கொடுத்துருக்காரு பாருங்கள் கிஃப்டடு. ஹாய் 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 ஹாய். சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேன். இப்படியே ஜாயின் பண்ண சொல்லி கொடு, இதுவும் நல்லா இருக்குது. எனக்கு தலையே சுற்றுதுடாடே ஜாயின் பண்ண சொல்கிறது. ஹாய், ஐ எம் ஃப்ரம் ரஷ்யா மை செல்ஃப் அண்டு மை ரஷ்யன் ஃப்ரெண்டு லவ் யூ ஸோ மச்சு. ரஷ்யாவிலேருந்து என்ன லைவ் பார்க்குறாங்க. இவர் என்ன லாங்குவேஜில் போட போகிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. கடவுளே, இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே நான் வந்து உட்காந்துட்டு பல லாங்குவேஜஸ்க்கு நானும் ரிப்ளை கொடுத்து சமாளிச்சிட்ருக்கேன். போக போக பார்த்தா ஆல் லாங்குவேஜ் நானே கற்றுக்குவோம் போல இருக்குது. ஷியாம் இல்லை ஒன்லி யூடியூபா? சரோ
பரந்தம் வாய்ஸு பேச பண்றாரு. தெலுங்கு பேசி தமிழ் பேச பண்றாரு போல. அதான் ஏடா கூடமா வருது. உண்மதான், உண்மதான். மாஸ்க்கு பேரு இங்கேயா? மெஸ்ஸு பாரு இங்கேயா? மாறி பாப்ஸு மாஸ்க்கு கொஞ்சம் மறைக்கும் கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஆ பழகிடுச்சு போல. ஆமா பழகிடுச்சு இப்போலாம் எனக்கு. ஆமா. விடு இருக்கவே இருக்கு டிரான்ஸ்லேட்டர். அதான் பேசாம நான் கத்துக்க போறேன் போல இருக்கு. காலையில தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். டிரைவிங் கிளாஸ்க்கு போலான்ட்டு இருக்கிறேன் கார் ஓட்டுறதுக்கு அப்படின்ட்டு. காலையிலே டைம் வந்து நான் கேட்குற டைம் வந்து 11 டூ 12. 11லேருந்து 2 மணிக்குள்ள வரைக்கும் ஓகே. அதாவது எப்படின்னா, ஒரு 10:30 மணிலேருந்தே வச்சுப்போமே. ஏன்னா நான் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு, அப்புறம் நான் பாத்ரூம்லாம் போயிட்டு பல்லெல்லாம் விளக்கணும்ல. ஒரு 10:30 டூ ஒரு 3 மணி வரைக்கும் தான் என்னுடைய டைமிங். அதுக்குள்ள வந்து டிரைவிங் கிளாஸ் சொல்லிக் குடுப்பாங்கன்னு கேட்டா, காலையிலேயே டைம் சொல்றாங்க இங்க. ஆ என்ன ரொம்ப சீக்கிரமா இருக்கே என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. கடைசில பார்த்தா, இப்ப நான் ஆல் லாங்குவேஜஸ் வந்து எங்க கத்துக் குடுக்குறாங்களோ, அங்க போணும் போல இருக்கு. அப்புறம் எதுக்குடி அந்த போதும். ஆமால்ல. இருக்கே நமக்கு தான் கைவசம் நெறையா இருக்கு. எத்தன லாங்குவேஜ் கமெண்ட்ஸ் போட்டாலும், ஆ, ம். ம்ம். ஆ, அ, 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 ம். ம். ஓ! ஓ! ம். இதே மாரி சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கு. தெரியாத தெரியாத கமெண்ட்ஸ் இருக்கும். வீடு கத்துக்க நல்லது தான். ம். நீ பாத்ரூம் எல்லாம் போகக்கூடாதா? பாத்ரூமுக்கு போகக்கூடாது. என்னடா இது? நான் சொன்னேன்ல, லைவ் முடிஞ்சதும், இது காலையில தூங்கி முழிச்சதும், ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பாத்ல போயிட்டு பல்லெல்லாம் விளக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கு அவன் போடுறான், "நீ பாத்ரூமுக்கெல்லாம் போகக்கூடாது." ஆ? ஸ்க்ரீன டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து ஆ ஏதோ இந்த கமெண்ட்ஸ் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு கொஞ்சம். இது எ எ எதுக்குடா அப்படி சொல்ற டேய்? எது வேணாலும் செய் 3 மாசத்துக்கு அப்புறம் செய். என்னடா வசனமே புரியல. வசனமாடா முக்கியம். படத்த பாருடா. ம். ஆ இப்போ என்ன மெம்பர்ஷிப் இருக்கு? இப்போ கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. நீங்க பாண்டிச்சேரியா? சூப்பர். வெல்கம் வாங்க. யாரு பாப்ஸ பத்தி நான் நினைக்கக்கூடாது இன்டைரக்ட்டா சொல்றாங்களா? ஓ! ஏய் அது பாப்ஸ் போட்ட கமெண்ட் இல்ல. வேற ஒருத்தர் போட்ட கமெண்ட். அவருக்கு எப்படி தெரியும் நான் அன்னைக்கு சொன்ன டயலாக்கு? பாத்ரூம் போனா தான் பாப்ஸோட ஞாபகம். நீ அங்க போனேன்னா பாப்ஸ் வந்தே வரும் உனக்கு. ஏன்னா பாப்ஸ் வச்சு செய்றீங்க. பாவம் அந்த மனுஷன். இந்த வாரம் ஃபுல்லா கோல்டா போயிட்டுருக்கு. நான் ஜாயின்ல. ஜாயின் பண்ண பாருந்தா. லவ் டூ என்னென்ன ரிப்ளை பண்ணணும்? ம். சோழமேன் சொல்லுங்க. ரொம்ப நேரமா கேட்குறீங்களா? சாரி. நான் நிஜமா பார்க்கல சோழமேன். சாரி ஃபர்ஸ்ட்டு கேட்டுர்றேன். ம். ம். பரவாயில்லையே கமெண்ட்ஸ் நம்மளும் பார்க்காத மாரியே கொஞ்சம் சீன போட்டோம்னா, சூப்பர் சாட்லாம் வந்துரும் போல இருக்கே! ஏய் வாங்க. ஹாய் வெல்கம் யூனிக் கிரியேட்டர் ஃபேமிலி. வாங்க. எப்படி இருக்கீங்க கவின்? நல்லா இருக்கீங்களா? சோழமேன் உங்களுக்கான மெம்பர்ஷிப் நான் எப்பன்னு நான் உள்ள வந்து சொல்றேன். மெம்பர்ஷிப்குள்ள வந்து சொல்றேன். இப்போ கோல்டு ஆன் பண்ணுவேன். அதுக்குள்ள வந்து சொல்றேன். ஹாய் என்ன பேரு? கவின். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பாடா! ஒரு வழியா பெரிய பெரிய சேனல்காரங்களால நம்ம சேனல இழுத்து உள்ள போட்டாச்சு. இன்னும் பெர்மனன்ட் ஆக்கணும். இப்பல்லாம் டெம்பரரி தான் வந்துட்டு போறாங்களே தவிர, நல்லா இருக்கேன்ப்பா. சூப்பர். என்ன சாப்பிட்டீங்க தங்கம்? என்ன பண்றீங்க? ஜுஜ்ஜுலிப்பா தூக்கம் வரலையா? என் செல்லத்துங்களுக்கு. இருக்கேன்டா. பார்த்தா எப்படி தெரியுது செல்லம்? அப்படியே ரவுடி பொம்பள மாரியே இருக்கனா?
ஏய் யாராவது என்கிட்ட மோதுனீங்க அவ்வளோதான். கதம் கதம் கண்டமாகிடுவீங்க. எடிட்டிங் ஒர்க்கில் இருக்குது தங்கம். எடிட்டிங் ஒர்க்கில் இருக்கீங்களா? சரிங்க, பார்த்து எடிட்டிங் பண்ணுங்க. கை வலிக்க போகுதுங்க. ரொம்ப நேரமாக லேப்டாப் கீபோர்டை தட்டிக்கிட்டே இருக்காதீங்க காய்ஸ். பாருங்க, விரலெல்லாம் பாருங்க எப்படி அழுத்தமாயிடுச்சு. பார்த்து பார்த்து. ஐயோ பார்த்து காவின். ஐயோ நீங்கள் லேப்டாப்பை பார்த்து நீங்கள் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. நீயும் ரவுடி மாதிரி தெரியுது. அப்போ நாங்கள் எல்லாம் பாடி காட்டு உனக்கு. அது என்ன பாடி காட்டு? பாடிக்கு கார்டா? சூப்பர் சூப்பர். லேப்டாப் நோ மொபைல் எடிட்டிங் தான் எப்போதுமே. வாவ், நீங்கள் மொபைல்லே இவ்வளோ சூப்பராக எடிட்டிங் பண்ணுறீங்களே, எப்படி? என்ன ஆப்புன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் கவின். எனக்கு எடிட்டிங் வந்து சரியில்லாத ஆப்பாக இருக்குது. எனக்கு இப்போ லாஸ்ட்டாக அப்டேட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரீல்ஸில் கொஞ்சம் கமெண்ட்டை போட்டு விடுங்க எந்த ஆப்பு அப்படின்ட்டு. அதை நான் டவுன்லோட் பண்ணி நானும் எடிட்டிங் அதில் பண்ணுறேன். பாடி கார்டு தான் பாடி கார்டா? அவங்க பாடிக்கு அவர் வந்து வீட்டுக்காரன் தான் பாடி கார்டா? சரபுரோ அப்படியே கொஞ்சம் குட்டி தூங்கிடுவேன் வரலாம். தூங்க போகிறீங்களா? தூங்குங்க தூங்குங்க. பாப்ஸு வழக்கு சொல்லு பாடிகார்டு. வழக்கு சொல்லு அப்படின்னா இந்த மாதிரி தூய தமிழுக்கெல்லாம் நமக்கு அர்த்தம் புரியாது, சொல்லிட்டேன். சரியா? இன்ஷா ஓகே. ஐயோ மறந்துட போகிறேன். இதில் போட்டால் நான் மறந்துடுவேன். ஆல்ரெடி நீங்கள் சொன்னது என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு ரீல்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க பார்க்கலாம். காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க, நான் லைவ் முடிச்சிடுறேன். ஆஹா, 1 மணி நேரம் தாண்டி போயிடுச்சு. சரி ஓகே காய், நான் இப்போ வந்து கோல்டு ஆன் பண்ணுறேன். சீக்கிரம் வாங்க. தங்கங்களே, செல்லங்களே, செல்லக்குட்டீஸ், உங்களை எல்லாரையும் மீண்டும் நான் நாளைக்கு சந்திக்கிறேன். வாங்க, நம்ம எழுந்துச்சு நிற்கவே இல்லையே. வாங்க 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 வாங்க, நம்ம எழுந்துச்சு நிற்கலாம். நான் எப்படி எழுந்துச்சு நிற்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். பார்க்கலாமா? இது வரைக்கும் யாராவது நின்று பார்த்துருக்கீங்களா? நான் நின்று காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இருங்க இருங்க, போயிடாதீங்க, சரி பண்ணிக்கிறேன். அப்பா, யாராவது நின்று பார்த்துருக்கீங்களா? என்னடா கரெக்டாக தான் சொல்கிறவா? நீ பார்த்துக்கோ தலை. ஐயோ, தலை வேற அரிக்குது ஒரு பக்கம். நாளைக்கு நல்லா ஆயிலை போட்டு மசாஜ் பண்ணி தான் குளிக்கணும். வாங்க செல்லங்களே, என்ன பார்க்குறீங்க? இதுதான் நம்ம சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப் சேனல். அப்பா, கண்ணு கூசுதே கூசுதே கூசுதே. வெல்கம் டு கோல். வாங்க ஆட்டா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உனக்கு எனக்கு உன்னை பார்த்தா என் ஆளோட ஞாபகம் வருது. ஆளோட ஞாபகம் தானே, ஆளுன்னா சொல்கிற போகிறடா. வழக்கு சொல் அப்படின்னா ஊர் பாஷை. ஓஹோ அப்படியா? ஓஹோ, அதே எதுக்கு பாப்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிறாரு ஊர் பாஷையெல்லாம்? ஏன் பாப்ஸு? அடுத்த மாஸ்க்கு எப்படி கழட்டுறதுன்னு சொல்லி தருவாங்க. அப்படியே உன் வாயில் எப்படி குத்தணும்னு நான் சொல்லித்தரேன். அப்படியே ஒருத்தவனை நம்ம வந்து எந்த ஒரு தாக்குதலும் இல்லாமல் ஒரே முட்டை காலி பண்ணுன்னா கீழே சும்மா அப்படி படுக்க வச்சு காலில் வச்சு ஒரு நச்சுக்கு தான் க்ளோஸ். வாயை பார்த்து ஒரு குத்து குத்துங்க. காய்ஸ், லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு எடிட்டிங் பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன் சிஸ் தங்கம்.
இல்லை கவின், வேண்டாம் கவின். அந்த கஷ்டம்லாம் நான் யாருக்கும் கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா மொத்தத்தையும் நான் ஒருத்தியே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு பேசிக் எடிட்டிங் நாலேஜ் கொஞ்சம் எனக்கு இருக்குது. அதை வச்சு நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறேன். முதல்ல சேனலுக்குள்ளே வரும்போது எடிட்டிங்னா என்னன்னே தெரியாது. அப்படியே அப்டேட் பண்ணி அப்படியே போட்டது தான். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி இப்படி தான் எடிட்டிங் பண்ணணுமா அப்படின்றது நான் கொஞ்சம் அப்போ தான் கற்றுக்கிட்டேனே. கற்றுக்கிறது என்ன, ஒரு விஷயத்தை கை வைக்க அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பழகிடும். ஓகே செல்லக்குட்டீஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கவின், தேங்க்யூ கவின். தூங்கலையா? டைம் ஆச்சு. ஓ ஆமாம், எடிட்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கள? ஓகே 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 ஓகே. ஆனால் இந்த சேனலில் உன்னுடைய சேனல் காட்டலையே, இப்போ தான் பார்த்துட்டேன். ராஜா, ஹாய் ராஜா. ரோலெக்ஸ் ஹாய். அப்புறம் வந்து ஹாய், யோர் சார் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ. ப்ளூ ஸ்கை, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சைபோ, சரத் சரண், ரவிக்குமார், அலாட்டா, சங்கர். ஆனாலும் அடுத்த சந்தேகத்துக்கு ஸோ அப்பா முடியல பாடிகார்டு. சரி விடுங்க, பாடிகார்ட்லேயே இருக்கீங்க. கைஸ், ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. வந்து மெம்பர்ஷிப்புக்காக இன்றைக்கி வந்து கோல்டுக்காக நான் வெரி ஸ்பெஷல் சாரீ வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். பார்க்கலாம். ஏன்னா இந்த சாரீலேயே வந்து சிற்பி 92 க்ரீன் வேஸ்லேயும் மெம்பர்ஷிப் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி இப்போ ஃபஸ்ட்டு டைம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான லைவாக நான் நடத்தணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக மெம்பர்ஷிப்புக்காக நான் இப்போ சாரீ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேனல் வந்து நம்ம யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. ஸ்பெஷலான கொஞ்சம் நெட்டட் சாரியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். கட்டிட்டு வருவோம், நான் லைவும் முடிக்கவும் கரெக்டாக இருக்கும். டக்குன்னு ஜாயின் பண்ணிகிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சாரீ எடுத்து செலக்ட் பண்ணிட்டேன், குரல் மட்டும் கொடுக்குறேன். சீக்கிரமாக லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்னுடைய பொக்கிஷத்தை எடுக்க போகிறேன்டா கையில். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், அப்படி சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க பாய். டைம் போகுது, சீக்கிரம் வாங்க. இது கரெக்டாக இருக்கும் இந்த சாரி. இதெல்லாம் என்ன ட்ரெஸ்? இதெல்லாம் நான் திறந்து பார்க்கறதே இல்லை. ஓ சூப்பர், ரொம்ப நாள் ஆச்சு இந்த பிளாக் ட்ரெஸ். இதை போட்டுடலாமா? வா, ரொம்ப நாள் ஆச்சியா இது? ஞாபகம் இருக்கா இந்த ட்ரெஸ்ஸு? இந்த ட்ரெஸ்ஸு வந்து பெரிய ஆக்சஸ்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். விஐபி இல்லைன்னா பர்சனல் ஆக்சஸ்காரங்க தான் இது பார்த்துருப்பாங்க. ஞாபகம் இருக்கா இந்த ட்ரெஸ்ஸு? சரோவுக்கு ஞாபகம் இருக்குது. சரோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதை இப்போ போட்டுக்கலாமா இப்போது? ஆனால் இது இங்கே வந்து தொங்குமாச்சே. இங்கே பாருங்கள், இதுவே இங்கே வந்து நிற்குது. இதை போட்டுக்கலாமா? பாக்ஸில் எடிட்டருக்கு இப்போ அம்மா நிலைமை அவருக்கா? புரியல. ஞாபகம் இருக்கா? நல்லா இருக்கும்ல சரோ இந்த ட்ரெஸ்? வெரி ஹாட், செம்மையான ட்ரெஸ் இது வந்து. இந்த ட்ரெஸ்ஸில் நான் ரீல்ஸ் கூட பண்ணியிருக்கேன். வந்து ஃபுல்லாக மறைச்சிட்டேன். எடிட்டிங்கில் வந்து சைடு ஃபுல்லாக மறைச்சி முதுகு மட்டும் காமிச்சிருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா அது ரொம்ப லோ நெக். ஸ்மார்ட் பாய், லவ்லி. தேங்க்யூ டியர். தேங்க்யூ பாப்ஸ். இதெல்லாம் சரோவுடைய டிபார்ட்மெண்ட்டு. கோல்டு ஆக்சஸ் வரண்டு. ஃபேமிலியோட தூங்குறதெல்லாம் போடுகிறாங்கள்டா. சரோ, நம்மள தூங்குறத போட்டு விடுவோம். நீ ஒரு பக்கம் போட்டு விடு, நான் ஒரு பக்கம் போட்டு விடுறேன். என்ன பாப்ஸ், நீங்களும் ஆட்டத்தில் சேர்ந்துக்க போறீங்களா? வாங்க, நீங்கள் ஒரு பக்கம் இப்படி தூங்க, நான் ஒரு பக்கம் தூங்குறேன். காலக்குள்ள தூக்கிறாதீங்க, யூடியூப் சென்சார் அதை மட்டும் நோட் பண்ணிடும். அண்டர் வேறு மாட்டிக்கோங்க பட்டாப்பட்டியை. என்னடா நடக்குது இங்கே நடுஜாமத்தில்? வாங்க நித்யானந்தா, நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்க? நீங்கள் நடுஜாமத்தில் பரவச நிலையில இருக்கணும். ஓ, அதனால தான் சிற்பி 92 க்ரீன் வேஸ்க்கு வந்துட்டிங்களா? சாரி, சிற்பி 922 குடைக்குள் மழைக்கு வந்துட்டிங்களா? வாங்க நித்யானந்தா சார், வாங்க. நித்யானந்தா சார், உங்கள் கண்ணு மட்டும் என் மேலே பற்றக்கூடாது சார். எக்ஸ்க்ளூசிவ் விஐபி என்ன வரும்? எந்த மெம்பர்ஷிப் எடுத்தாலும் நான் வருவேங்க. அதில் என்ன மாதிரி வருவேன்றது உங்களோட கெஸ்ஸிங். நீங்கள் கணக்கு போட்ட மாதிரி தான் இருக்கும்.
ஆ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாவ்! ரவி. வாவ்! 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 ம், ம். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ டியர். பரவச நிலைக்கு தான் வந்தேன். அப்படியா? சரி, சரி. ஏங்க ரஞ்சிதா மேம் இல்லையா? ஊருக்கு எதுவும் போயிருக்காங்களா? சொல்லுங்க. ஏதோ விரதம் இருக்காங்களா? அது சரி. உங்களுக்கு ஏதோ விரதம் இருக்காங்க போல இருக்கு. சூப்பர், சூப்பர். மறுபடியும் அந்த ஹேரை சரி பண்ண மாட்டீங்களா? ஒரு சேனலுக்கு 1 டைம் தாங்க. அதுக்கு மேலே என் கை அரிக்குதுன்னா கூட மேலே போகாதுங்க. காய்ஸ் லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டபுள் டேப் பண்ணுங்க ஸ்க்ரீனை. சீக்கிரம்டா, சீக்கிரம் சீக்கிரம். ரஞ்சிதா மேடம் கைலாசம் போயிருக்காங்க. பரவச நிலைக்கு நீங்கள் போகணுமா சார்? சரி, ஓகே ஓகே, போகலாம் போகலாம், கனவுல போகலாம். ஹாய் ஃப்ரெண்டு, குட் மார்னிங் ஃப்ரெண்டு. எல்லாம் உங்கள் லிப்ஸை காமிங்க. நல்ல வேளை இப்போ ஒரு நாட்டை விட்டு போயிட்டாரு, அதனால் நம்ம சேஃபு. அங்கே போய் மனசை சும்மா இல்லைங்க. வேலைக்கு போகிறவங்களாம் வளைச்சி போட்டுட்ருக்காப்பு இல்லையா? வேலைக்குன்னு கொண்டு போய் அப்பா அம்மா விட்டுறாங்க, அந்த பிள்ளைங்கள கடத்தி வேற போட்டுறாங்க வேறு. ஸ்பெஷல் லைவா? ஜாயின் பண்ணிக்கோங்க காய். நீங்கள் ஒரு ஸ்பெஷல் எடுத்துட்டிங்கன்னா ஆல் ஆக்சஸை ஃப்ரீயாக பார்க்கலாம். 31 days உங்களுடைய மெம்பர்ஷிப் வேல்யூ இருக்கும். உங்கள் வீடியோ வெரி வெரி நைஸ்ப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்டு பழனி. தேங்க்யூ பழனி. அப்புறம் வந்து ஷங்கர் காய்ஸ் இன்னும் 15 லைக் தான் இருக்கு. கொடைக்கல் மழை சிற்பி 92 டிகிரியா? இப்போ போல் இருடா, 300 முடிய போகுது லைக்கு. இவ்வளோ நேரம் பொறுத்துட்டீங்க. அந்த லாஸ்ட், அதாவது ஆக்க பொறுத்த மாமனுக்கு அரை பொறுக்கலையா, இவ்வளோ நேரம் பொறுத்துட்டானுங்க. இப்போ லாஸ்ட் மினிட்ல தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாம் அக்கா ஆகிட்டு இருக்குது என்று தினம் எவ்வளோ பேசுகிறீங்களா? அப்போ என்னப்பா இதெல்லாம் சொல்லுங்க ஹரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரி, போடுற கமெண்ட்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுலையா ஒரு இது வந்துட போகுது. காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ஐடி எந்த மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் சரிதான். அது சரி, நீ தான் வரேன்னு சொல்லுதா. வரேன்டா, இரு. ஜாயின் பண்ணிட்டீங்களா? உள்ளே வரேன். காய்ஸ் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க தங்கங்களே. வந்துட்டேன், மெம்பர்ஷிப்பை ஆன் பண்ணிடுறேன். பார்த்து உனக்கும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்குது. ஆன்மீகத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது தான். அதுக்காக முட்டாள்தனமான நம்பிக்கைலாம் கிடையாது. நான் எப்பவுமே வந்து கல்லாக அமர்ந்திருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற உண்மையான தெய்வத்தை மட்டுமே நான் நம்புவேனே தவிர மனித உருவத்தில் நடமாடும் தெய்வத்தங்களெல்லாம் நான் நம்ப மாட்டேன் என்றைக்குமே. நான் வந்து ரொம்ப கோவில் ஸ்தலத்தில் உள்ளே உட்காந்துருக்கிற சாமியை மட்டும்தான் நம்புவேன். காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் வேதா, ஹாய் அசோக், ஹாய் சந்தோஷ், ரியா, ஹாய் ரியா. ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி தான் மேடம் உங்களுடைய லைவையே நான் பார்க்குறேன். இது வரைக்கும் நான் உங்களுக்கு என் கண்ணில் நீங்கள் பட்டதே இல்லை அப்படின்னா யார் சொல்லுங்கள். அசோக் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். ஜாயினை போடுங்க காய் சீக்கிரம். ட்ரீம் இல்லாட்டி இன்னொரு 7 லைக் தான் போட்டுட்டேங்க, முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் உன்னையும் பார்க்குறேன். சூப்பர் அசோக் வெல்கம். பிடிச்சிருக்கா என்னையே என் சேனலில்? பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 கொடைக்கல் மழை யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல், வேறு எங்கேயும் கிடையாது. போலியெல்லாம் கண்டு யாரும் ஏமாறாதீங்க. அப்புறம் ட்ரீம் அவங்க வந்து சரோ தூங்கிடும் வேகமாவா? தூங்க மாட்டேடா. நான் போடுற மெம்பர்ஷிப் லைவை பார்த்துட்டு உன் தூக்கம் கலைஞ்சி போய் நீ ராவிக்கெல்லாம் தூங்காமல் தான் தவிப்பியே தவிர தூங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வேணா காமலில் இருக்கும்போது வேணால் போய் தூங்கிக்க. மெம்பர்ஷிப் ஆன் பண்ண போகிற நேரத்தில் தூங்கி அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏஞ்சி வராது, முழிச்சிட்டே இரு. அப்புறம் ஓகே மோனி இன்னும் 2 லைக் தான் காய். என்ன சொல்கிற? ஆமாங்க, ஆமாம். என்னது உங்களுக்கு 20 ஏஜ் தான் ஆகுது. 2 இயர்ஸாக உன்னோட ஐடியா தான் தேடிக்கிட்டு இருந்தேம்மா, இப்போ தான் கண்டுபிடிச்சேம்மா. அட பாவி மனுஷா, 2 வருஷமாக நீ லைஃப்பை தொலைச்சிக்கிட்டு இப்படி உட்காந்துட்டு இருந்திருக்கியே. சரி, இப்போ தான் உனக்கு 20னா நீ தேடின காலத்துலேருந்து 18 ஆச்சடா. அப்போவே ஆரம்பிச்சிட்டியா நீனு?
சேலையில் வீடு கட்டவா? கட்டுங்க கட்டுங்க. ஓகேக்கா. இன்னும் 2 லைக் தான். வாங்க மெம்பர்ஷிப் போயிடலாம். சீக்கிரம் 2 லைக் ஃபில் பண்ணுங்க காய்ஸ். சிற்பி 922 கொடைக்கால் மழை யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல். வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் நம்ம இல்லை டைம் ஆயிடுச்சுல அவ்வளோ, அதனால தான். இப்போ காரில் போய் தூங்கிட்டே போய்க்கிறேன். காய்ஸ் சீக்கிரம் லைக் போட்டுக்கோங்க. 2 லைக்கு ஏன்டா யோசிச்சுட்டு இருக்கீங்க? கத்த வேற வைக்கிறானுங்க வேற. அட பாவிங்களா, அதுலேயும் ஒரு லைக் வேறு மைனஸ் பண்ணிட்டானுங்க. 2 லைக்கு போடுங்க காய் சீக்கிரம். ஏ செல்லக்குட்டிங்களா, அந்த 2 லைக்கு போட்டவங்களுக்கு தான் இந்த கிஸ். தேங்க்யூ செல்லக்குட்டிங்களா. சரி வாங்க நம்ம இப்போ மெம்பர்ஷிப்புக்கு போகலாம். சிற்பி 922 கொடைக்குள் மழை நம்ம யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம சேனல். போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். தயவு செய்து ஃபேஸ்புக்கை நம்பாதீங்க, இன்ஸ்டா நம்பாதீங்க, டேங்கா நம்பாதீங்க, டெலிகிராம் நம்பாதீங்க, ட்விட்டர் நம்பாதீங்க, இன்னும் அதர் சைட் என்னென்ன இருக்கோ அது எதுவுமே நம்பாதீங்க. அப்புறம் இந்த குரோமெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். யூடியூப் மட்டும்தான் ஒரிஜினல். ஃபஸ்ட்டு சேனல் நேம் சிற்பி 90 டிகிரின்னு, செகண்ட் சேனல் சிற்பி 922 கொடைக்குள் மழை. ஓகேவா ஃப்ரெண்ட்? உங்களை மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். இப்போ நம்ம மெம்பர்ஷிப் லைவுக்குள்ளே போகலாம். குட் நைட் ட்ரீம், குட் நைட் பாப்ஸ், குட் நைட் மோனி, குட் நைட் தலை, குட் நைட் சங்கர், குட் நைட் சரோ. ஓகே ஓகே ஓகே. அப்போ அப்படி முடிய பிடிச்சி இருக்கு. ஓகே போதும். போதும். அங்கே எண்டில் எனக்கு கமெண்ட்ஸே இப்போ தெரியல, பிளாங்காக நிற்கிது. ஏன்னா வந்து இப்போ சரி ஓகே.